தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல வேற லெவலா இருக்க போற வாட்ஸ்அப் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போறோம். அது ஒன்றும் இல்லை, ரெண்டு இல்லை, 20 ட்ரிக்ஸ் பார்க்க போறோம். கண்டிப்பா வந்து யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஃபர்ஸ்ட் எனக்கே தெரியாது இந்த வாட்ஸ்அப்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்மளுக்கே தெரியாது. ஸோ அதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது, நிறைய ட்ரிக்ஸ் நான் உங்கள்ட்ட ஷேர் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோல சொல்லியிருக்க 20 ட்ரிக்ஸ்மே யூஸ் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கெத்து காமிங்க. ட்ரிக் நம்பர் 1. நம்மளுக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மெசேஜை வந்து நம்ம படிச்சுட்டா அவங்களுக்கு வந்து ப்ளூ டிக் போயிடும். இதுதான் வந்து ரெகுலராக நடந்துட்டு இருக்கு. ஸோ ரெகுலராக வாட்ஸ்அப்போட ஃபீச்சர்ஸ் இதுதான். நீங்கள் வந்து மெசேஜையும் படிக்கலாம், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து ப்ளூ டிக்கே போகாது. நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். இது வந்து எந்த ஒரு ஆப்பும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்ல. உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்குவாங்க, அதில் வந்து வாட்ஸ்அப் எல்லா ஆப்புமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்குவாங்க. ஃப்ளைட் மோட் மட்டும் ஆன் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து படிச்சு பாருங்க. அந்த மெசேஜ் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிச்சிருங்க. படிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா எல்லா ஆப்பையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் வந்து உங்கள் ஃப்ளைட் மோட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த மெசேஜுக்கு வந்து அந்த ப்ளூ டிக் போயிருக்காது. ட்ரிக் நம்பர் 2. நம்மளுக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. அது புது கான்டாக்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, பழைய கான்டாக்ட்ல இருந்தாலும் பரவாயில்ல, நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஒரு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் எப்படி இருந்திருக்கும் வாட்ஸ்அப்பில். நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ண முடியும். ஹாயோ, ஹலோ, இல்லைனா வெல்கம். ஸோ எப்படி வேணால் ரிப்ளை பண்ணிக்கலாம், எந்த கான்டாக்ட் வேணால் ரிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ணால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ப்ளே ஸ்டோர் போயிட்டு அதில் வந்து வாட்ஸ்அப் ஆட்டோ ரிப்ளைன்னு ஒரு ஆப் இருக்குது, அதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக வந்து நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிப்ளை பண்ண முடியும். ஹாய், ஹலோ, எது வேணால் பண்ணிக்கலாம். யாராவது வந்து புதுசாக உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணாலும் நீங்கள் ஈஸியாக ரிப்ளை பண்ணிக்க முடியும் ஆட்டோமேட்டிக்காக. ட்ரிக் நம்பர் 3. நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவோம். டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் சைஸில் வந்து பண்ணணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்கும். நம்ம அந்த அட்ராக்டிவாக மெசேஜ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா கீபோர்ட் ஸ்டைலோ இல்லை ஃபாண்ட் ஸ்டைலோ மாற்றுவோம். அப்படி பண்ணவே தேவையில்ல. ஸோ நீங்கள் பண்ணுற மெசேஜ் வந்து போல்டு பண்ணா ஒன்றும் இல்லை, ஸ்டார்டிங்லேயும் எண்டிங்லேயும் வந்து ஸ்டார் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஸ்டாரை போட்டுக்கிட்டீங்கன்னா வந்து போல்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணுற மெசேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டா கட், காப்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து 3 பட்டன் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா நிறைய ஃபாண்ட் சைஸ் ஸ்டைல் கிடைக்கும். நீங்கள் வந்து விதவிதமாக கொடுத்துக்க முடியும். ஸோ நிறைய ஸ்டைல் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ட்ரிக் நம்பர் 4. நம்ம நம்பர் வந்து நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் சொன்னால் குரூப்பில் ஆட் பண்ணி விடுறது. ஸோ நம்ம யாருன்னே தெரியாது, நம்மள வந்து நிறைய குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த குரூப்பில் நிறைய மெசேஜ் வரும்போது நம்மளுக்கு இரிட்டேட்டாக இருக்கும். எதுக்கு ஆட் பண்ணாங்கன்னே தெரியாது, யார் ஆட் பண்ணாங்கன்னே தெரியாது. நம்ம நம்பர் வந்து தேவையில்லாம நிறைய பேர் வந்து ஆட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை வந்து தடுக்கணும், நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 3 பட்டன் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா வந்து அதில் அக்கௌண்ட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பிரைவசி ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அதில் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எவ்ரி ஒன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், மை கான்டாக்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், எக்ஸப்ட் மை கான்டாக்ட் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து மை கான்டாக்ட் மட்டும் கொடுத்துக்கோங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் எந்த நம்பர்லாம் சேவ் பண்ணிருக்கீங்களோ அவங்க மட்டும் தான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து ட்ரிக் யூஸ் பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 5. சில சமயத்தில் நம்மளுக்கு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. குரூப்பில் வந்து நிறைய மெசேஜ் வரும். அதெல்லாம் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கும், 100, 200, 500 போயிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து இரிட்டேட்டிங்காக இருக்கும் பார்க்கும்போது. ஸோ என்ன மெசேஜ் வந்துட்டே இருக்குது, அவாய்டும் பண்ண முடியாது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்ல. ஸோ அந்த குரூப்போ இல்லை அந்த சேட்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மேலே வந்து ஒரு மைக் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ஸ்பீக்கர் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனுக்கு என்ன மீனிங் பார்த்தீங்கன்னா அது வந்து மியூட் ஆப்ஷன். நீங்கள் வந்து மியூட் பண்ணிட்டீங்கன்னா வந்து எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது, நீங்கள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ட்ரிக் நம்பர் 6. ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்டில் இருக்கிறவங்களாம் வந்து நிறைய ஸ்டேட்டஸ் போடுவாங்க. நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் பர்டிகுலராக பார்க்கணும், அதாவது ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பார்க்கணும், மற்றவங்க ஸ்டேட்டஸ் பார்க்கவே கூடாது. எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறீங்க, பார்த்துட்டே இருக்கும்போது அடுத்த ஸ்டேட்டஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஓப்பன் ஆகக்கூடாது, அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ஒரு ஸ்டேட்டஸ் மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிற அந்த கான்டாக்டை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி மியூட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி மியூட் பண்ணும்போது அவங்க வந்து தனியாக ஒரு கேட்டகரியில் ஆட் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் பர்டிகுலராக ஒரே கிளிக்கில் பார்த்துக்க முடியும் அவங்க ஸ்டேட்டஸ் மட்டும். ஸோ மற்றவங்க ஸ்டேட்டஸ்லாம் நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுவும் வந்து வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு ஹிடன் ஃபீச்சர்ஸ் தான். ட்ரிக் நம்பர் 7. ஸோ நம்ம கிட்ட நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயம் கேட்டிருப்போம், அது வந்து அவங்க ஓகே பண்ணிருப்பாங்க. ஸோ அது வந்து யாராச்சும் ப்ரூஃப் கேட்குறாங்க, இல்லைனா வந்து ஒரு மெசேஜ் சேட்லாம் வந்து எனக்கு அனுப்பி விடுன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பீங்க. அதுக்காக வந்து நிறைய ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருப்பீங்க. ஸோ டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, அந்த சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. 3 பட்டன் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து எக்ஸ்போர்ட் சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா வந்து அந்த மெசேஜ் ஷேர் பண்ண சொல்லுவாங்க. மறுபடியும் வந்து வாட்ஸ்அப் சூஸ் பண்ணிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ யாருக்கு வந்து ஷேர் பண்ணுமோ உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரே கிளிக்லேயே வந்து எல்லா மெசேஜையும் ஷேர் பண்ணிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 8. ஸோ நம்ம வந்து டெலிட் பண்ண மெசேஜ்லாம் பார்க்க முடியுமா? யாராச்சும் வந்து நமக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க, அந்த மெசேஜ் வந்து டெலிட் பண்ணிருப்பாங்க. அந்த மெசேஜ் நம்ம பார்க்க முடியுமா? ஈஸியாக பார்க்க முடியும். நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேர்ட் பார்ட்டி வெப்சைட்டில் போய் எக்ஸாம்பிளுக்கு ப்ளே ஸ்டோரில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்லே வந்து எப்படி டெலிட் பண்ண மெசேஜ்லாம் ஒரே கிளிக்லேயே பார்க்க முடியும்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கோம், ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 9. ஸோ நம்ம வீட்டில் வந்து நிறைய பேருக்கு பர்த்டே வரும், இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் ஷார்ப்பாக வந்து 12 o'clock இல்லை வந்து ஏதோ டைமிங்கிலோ பர்டிகுலராக டேட்டில் வந்து மெசேஜ் பண்ணணும்னு தோணும். அது வந்து நம்மளால பண்ண முடியாது. அது ஸோ சில பேருக்கு வந்து சரியாக 12 மணிக்கு வந்து நம்ம மெசேஜ் பண்ணணும்னு தோணும், விஷ் பண்ணணும்னு தோணும். நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணாமல் விட்டுட்டாங்க, அதாவது ஸ்கெடியூல் பண்ணுற மாரி. ஸோ நம்ம மெசேஜை வந்து ஸ்கெடியூல் பண்ணி இந்த டேட் அந்த டைமிங்கில் போகிற மாரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். ஆனால் அதுக்கும் வந்து பாசிபிள் இருக்குது. நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ஒன்று இன்ஸ்டால் பண்ணணும். ஆமாங்க,
இது கொஞ்சம் ரிஸ்க்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் யாருக்காச்சும் பர்டிகுலராக வந்து மெசேஜ் பண்ணணும், ஷார்ப்பாக 12 o'clock வந்து விஷ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக அன்றைக்கி மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் ஸ்கெடியூல் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கேட்குற எல்லா ஆக்சஸும் வந்து கொடுத்துருங்க. அதுமாதிரி கொடுத்துட்டு அது உள்ள போயிட்டு யாருக்கு வந்து மெசேஜ் பண்ணணுமோ ஈஸியாக பண்ணிக்க முடியும் ஒரே கிளிக்கில். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க இன்னும் நம்ம வீடியோ லைக் பண்ணலாம், கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம 10வது ட்ரிக்காக என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் திடீர்னு சார்ஜ் கம்மியாகிடும், 5% இல்லை 10% ஆகிடும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ண முடியாது. சில பேர் சார்ஜ் பண்ணிட்டே யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் வந்து பேட்டரி லைஃப் கொஞ்சம் நிறையா வரணும்னு சொல்லிட்டு அதுமாரி பண்ண மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக அதுமாரி பண்ணுறது தான் நல்லது. அந்த நேரத்தில் வந்து உங்கள் லேப்டாப்போ இல்லை ஒரு கம்ப்யூட்டர்லேயே வந்து நீங்கள் உங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, web.whatsapp.com அந்த வெப்சைட் போய்க்கோங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 3 பட்டன் ஐகான் இருக்கும். அதில் வந்து வெப் வாட்ஸ்அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்கேன் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப் எல்லாம் அப்படியே கம்ப்யூட்டரில் போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்க முடியும் எமர்ஜென்சி டைமில். ஸோ ட்ரிக் நம்பர் 11, நம்ம வந்து ஸ்டைலாக வந்து யூஸ் பண்ணுவோம், இல்லை வாட்ஸ்அப் வந்து மற்றவங்களோட கொஞ்சம் வெரைட்டியாக யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய தோணும். ஸோ நம்ம சேட் பண்ணும்போது சேட் பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் மொக்கையாக இருக்குன்னு சொல்லலாம். ஆமாங்க. ஸோ அதை எப்படி மாற்றுறதுனா, ஒன்றும் இல்லை, நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க நிறைய பேர் வந்து வால்பேப்பர் வச்சிருப்பீங்க. வைக்காதவங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஒன்றும் இல்லை, உங்கள் செட்டிங்ஸ் ஆப்ஷன் போய்க்கோங்க. அதில் போயிட்டு வந்து சேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து தீம்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வேணும்னா நீங்கள் டார்க் மோட் கொடுத்துக்கலாம். ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வால்பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோ எது வேணா பேக்ரவுண்டில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து சேட் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைலே வச்சுக்கலாம். உங்க பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும். ஸோ ட்ரிக் நம்பர் 12, ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். 2 அக்கௌண்ட் இருக்கும். இப்போலாம் வந்து டூயல் சிம் இல்லாத ஃபோனே கிடையாது. ஸோ எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் கண்டிப்பாக வந்து டூயல் சிம் இருக்கும். இப்போலாம் வந்து 2 அக்கௌண்ட் 2 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேருக்கு தோணும். ஆனால் ஒரு அக்கௌண்ட் தான் யூஸ் பண்ண முடியும். நம்ம ரெண்டாவது ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜிபி வாட்ஸ்அப் அப்படி இல்லை அந்த யோயோ வாட்ஸ்அப் என்னமோ சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது. கண்டிப்பாக உங்கள் டேட்டாலாம் நீங்களே வந்து இந்தாப்பா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதனால வந்து நீங்கள் மட்டும் அஃபெக்ட் ஆக மாட்டீங்க. நீங்கள் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணுறீங்களோ அவங்க டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் ஆகிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. ஸோ நம்ம வாட்ஸ்அப்பே வந்து இன்னொரு ஆப் கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப் நிறுவனமே வாட்ஸ்அப் பிஸ்னஸ்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ அதை இன்ஸ்டால் பண்ணி இன்னொரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரிக் நம்பர் 13, நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து நிறைய பேர் வந்து அதிகமாக மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம். அடிக்கடி வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம். நம்ம வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணோடனே அவங்க மெசேஜ் மட்டும் நம்ம டாப்ல வர மாதிரி பண்ண முடியும். ஆமாங்க. ஒன்றும் இல்லை, லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு அங்கே ஒரு பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு பின்னு மாதிரி குத்தி வச்சிருக்க ஒரு ஆப்ஷன் சைடில் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்படி வந்து அவங்க மெசேஜ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் அவங்க மெசேஜ் தான் டாப்ல வந்து நிற்கும். நீங்கள் வந்து ஈஸியாக அந்த மெசேஜ் படிக்க முடியும். இது வந்து நீங்கள் யாரோனா பின் பண்ணி வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 14, ஸோ இப்போலாம் வந்து செக்யூரிட்டின்றது வந்து ரொம்ப அத்தியாவசியமாகிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போலாம் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் நிறைய யூஸ் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்து லாக்கர் போடுறாங்க. இப்போ வந்து நிறைய யூடியூபர் பெரிய பெரிய யூடியூபர்லாம் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் வருது. ஸ்மார்ட் ஃபோனே வந்து டிவியாக மாற்றிட்டாங்க. ஆமாங்க, அந்தளவுக்கு வந்து விளம்பரம் போட்டு தாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லல. நம்ம ஸ்மார்ட் ஃபோன்லேயே நம்ம வாட்ஸ்அப்லேயே வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்குது. ஆமாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்தாலே போதும், நீங்கள் வந்து உங்கள் வாட்ஸ்அப்பை செக்யூராக பண்ணிக்க முடியும். ஒன்றும் இல்லை, உங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 3 பட்டன் ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து அக்கௌண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ரைவசி ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்டேட் பண்ண எல்லாத்தையுமே வந்துருக்கு. ஸோ செட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப் சேஃப்டியாக இருக்கும். ட்ரிக் நம்பர் 15, ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து ஸ்டேட்டஸ் போடுவோம். அதில் ஸ்டேட்டஸ் போடும்போது அந்த பென்சில் ஐக்கான் யூஸ் பண்ணுவோம். ஸோ பர்த்டே ஆகட்டும், அவங்களை வந்து ஏரோ பண்ணுறது, ஸோ இந்த ஏரோ மார்க் போடுறது, ஹார்ட் போடுறது, இந்த லைக் போடுறது, ஸோ அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம ட்ரா பண்ணுவோம். ஸோ வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் ட்ரா பண்ணிலாம் ஸ்டேட்டஸ் போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ட்ரா பண்ணி போகிற ஆளுங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்குது, உங்களுக்கு தெரியாது. ஸோ நீங்கள் வந்து கலர் சூஸ் பண்ணுவீங்க, கலர் சூஸ் பண்ணிட்டு வந்து ட்ரா பண்ணுவீங்க. அதில் வந்து ஒன்றும் இல்லை, அந்த ப்ரஷோட சைஸ், அதாவது திக்னஸ் வந்து நம்ம கம்மி பண்ண முடியும். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமாங்க, எனக்கே தெரியாது, இப்போ தான் தெரியும். ஒன்றும் இல்லை, அந்த சைடில் டச் பண்ணிக்கோங்க. அந்த கலர் டச் பண்ணி நீங்கள் ரெடியூஸ் பண்ணும்போது இல்லை ஹை பண்ணும்போதோ உங்கள் திக்னஸ் அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ மாறும். ஸோ நிறைய பேருக்கு இந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்காது, ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 16, ஸோ நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற ஒரு குரூப் இருக்குது. ஸோ அந்த குரூப்பில் வந்து பிக்சர்ஸோ இல்லை வீடியோஸோ நிறைய வந்துட்டு இருக்கு. அதை வந்து நம்ம டெவலப் பண்ணி பார்ப்போம். ஆனால் அந்த ஃபைல்லாம் வந்து நம்ம கேலரியிலோ இல்லை ஃபைல் மேனேஜரோ தெரியக்கூடாது. அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஈஸியாக பண்ண முடியும். உங்கள் வாட்ஸ்அப்பை விட்டு நீங்கள் வெளில வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஃபைல்லாம் பார்க்க முடியாது. அது மாதிரி ஈஸியாக பண்ண முடியும். இல்லை, உங்கள் வாட்ஸ்அப் குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அது வந்து குரூப் இன்ஃபோ, அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மீடியா விசிபிலிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி வந்து நோ கொடுத்துக்கோங்க. உங்கள் குரூப்பில் வர மீடியா ஃபைல் எதுவுமே வந்து கேலரியிலோ இல்லை ஃபைல் மேனேஜரோ சேவ் ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 17, ஸோ இந்த ட்ரிக் வந்து நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஆமாங்க, நம்ம வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய ரிப்ளை வரும். ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோமோ இல்லையோ, மற்றவங்களாம் பார்க்குறாங்க. நம்ம சிஸ்டர் ஆகட்டும், ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை வேறு யாரோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நிறைய பேர் வந்து நம்ம ஸ்மார்ட் ஃபோன் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. நம்ம எப்படா போவோம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. அப்படி வந்து யாராச்சும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து ஓப்பன் பண்ணி வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷாக் கொடுக்கலாம். ஆமாங்க, ஒன்றும் இல்லை, வாட்ஸ்அப்பே வந்து கிராஷ் ஆகிற மாதிரி வந்து நம்ம காமிக்க முடியும் அவங்களுக்கு. ஸோ நம்ம மட்டும் ஈஸியாக வந்து கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதுக்கான ஆப் தான் இது. நீங்கள் வந்து ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஆப்போட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்விசி பிளாக்.
ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய்ட்டு இன்விசிபிள் பிளாக்னு ஒரு ஆப் இருக்குது, அது போய் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப் கேட்குற ஆக்சஸ்லாம் கொடுத்துக்கோங்க. ஸோ 100% ஜென்யூன் ஆப் தான் இது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் இல்லை, அதில் போய் நீங்கள் கெஸ்டர்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஆகட்டும், லைன் ஆகட்டும், எப்படி வேணால் நீங்கள் எந்த கார்னரில் வேணால் செட் பண்ணிக்கலாம். உங்கள் வாட்ஸ்அப் வந்து யாராவது ஓப்பன் பண்ணாங்கன்னா வாட்ஸ்அப் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாப்டு அப்படின்னு சொல்லிட்டு வரும். கண்டிப்பாக வந்து ஸ்டாக் ஆகிடுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இது நிறைய பேர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரிக் நம்பர் 18. ஸோ நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் நிறைய மெசேஜ் வரும். ஸோ அதாவது வந்து வாட்ஸ்அப்பில் நிறைய மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. சில மெசேஜ் வந்து ரொம்பவே கருத்தாக இருக்குன்னு சொல்லலாம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. அந்த மெசேஜ் நம்ம வந்து சேவ் பண்ணிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், உடனே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுப்போம். அப்படிலாம் நீங்கள் பண்ணவே தேவையில்ல. ஒன்றும் இல்லை, அந்த மெசேஜ் வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே ஸ்டார்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. கிளிக் பண்ணிட்டா வந்து ஸ்டார்ட் மெசேஜ் போய் சேவ் ஆகிடும். நீங்கள் வந்து அந்த மெசேஜ் எப்போ வேணா போய் பார்த்துக்கலாம், எப்போ வேணா வந்து படிச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரிக் நம்பர் 19. ஸோ நம்மளுக்கு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ மெசேஜ் வரும்போது நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ அவங்க பேர் இல்லை அவங்க என்ன மெசேஜ் பண்ணாங்க எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் காமிச்சிடும். ஸோ நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம சிஸ்டரோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ என்ன பண்ணுவாங்க, ஸோ யாரா இது என்ன மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லி பார்த்துருவாங்க. ஸோ யார் என்ன காமி ஓப்பன் பண்ணி காமி சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அப்படி நீங்கள் பண்ணவே கூடாது, இந்த நோட்டிஃபிகேஷன் காமிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்திருக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க பேரோ இல்லை அவங்க என்ன மெசேஜ் பண்ணாங்களோ எதுவுமே தெரியாது. இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ண முடியும். உங்கள் வாட்ஸ்அப்பே இந்த மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அதில் வந்து அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிக்கோங்க. பிரைவசின்னு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம மொபைல் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாறுது. சில ஃபோனில் வந்து ரீட் ரெசிப்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், சில ஃபோனில் வந்து நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா டிசேபிள் பண்ணி விட்டுருங்க, அதாவது ஆஃப் பண்ணி விட்டுருங்க. அப்படியே ஆஃப் பண்ணும்போது நம்ம மெசேஜ் வந்து நோட்டிஃபிகேஷனில் காமிக்காது, யார் பண்ணாங்க யார் பேர் எதுவுமே காமிக்காது. ஜஸ்ட் ஒரு வாட்ஸ்அப் நியூ மெசேஜ் வந்திருக்கு மட்டும் தான் சொல்லுவாங்க. ட்ரிக் நம்பர் 20. நம்ம கடைசி ட்ரிக்காக என்ன பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லொகேஷன் ஷேர் பண்ணுறது. எல்லாத்துக்குமே தெரியும்பா, லொகேஷன் ஷேர் பண்ண தெரியும் சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கே மாட்டீங்க. கண்டிப்பாக நம்ம இந்தியாவில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஒன்றும் இல்லை, நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். அதாவது லொகேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்போம். அதில் வந்து ஒரு ஃபோட்டோ, நம்மளுக்கு பிடிச்ச ஃபோட்டோவோ இல்லை வந்து லொகேஷன் ஃபோட்டோவோ, அதில் வந்து நம்ம லொகேஷனை வந்து அட்டாச் பண்ணி அனுப்ப முடியும். ஆமாங்க, இந்த ட்ரிக் வந்து யாருக்குமே தெரியாது. நம்ம லொகேஷனை வந்து ஒரு ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணி அனுப்ப முடியும். ஸோ உங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு உடனே அந்த எமோஜி ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து கட்டமாக ஒரு லொகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி எந்த லொகேஷன் கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணாலே வந்து எந்த லொகேஷன் போயிடும். இந்த மாதிரி ஈஸியாக வந்து ஷேர் பண்ணிக்க முடியும், ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே டெக் ஃபைட் ஃபேமிலி, நம்மளுக்கு இந்த வீடியோவில் நிறைய ட்ரிக்ஸ் தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கெத்து காமிங்க. ஸோ அடுத்த ஒரு நல்ல டெக் அப்டேட் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தமிழை வளர்ப்போம், அறிவோம் டெக்னாலஜி. வணக்கம்.